வணக்கம். தலைப்புச் செய்திகள். அனைத்து கட்சிகளுக்கும் பொருந்தும் வகையில் பொதுக்கூட்ட விதிமுறைகள் வகுக்க வேண்டும். தாவேகா வழக்கில் தமிழக காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக வெற்றி கணக்கை கரூரில் இருந்து துவங்குவோம். திமுக முப்பெரும் விழாவில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி எம்எல்ஏ பேச்சு. திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை மாவட்ட ஒருபோக பாசனத்திற்கு வைகை அணையில் இருந்து தண்ணீர் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் பி. மூர்த்தி திறந்து வைத்தார். ஜிஎஸ்டி சீர்திருத்தம் மூலம் பொருளாதாரத்தில் ரூபாய் 2 லட்சம் கோடி நுழையும். மக்கள் கையில் பணம் புரளும். நிர்மலா சீதாராமன் தகவல். அரசியல் களத்தில் புதிதாக நுழைந்துள்ள தாவேகா இயக்கம் நாளுக்கு நாள் தங்கள் செல்வாக்கை அதிகரித்து வருகிறது. திண்டுக்கல்லில் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி பேட்டி. பிரபல நடிகர் ரோபோ சங்கர் உடல்நலக் குறைவால் காலமானார். கர்நாடகாவின் ஆளந்த் தொகுதியில் 6000 வாக்காளர் பெயர்கள் நீக்கம். ஆதாரத்துடன் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. இசையமைப்பாளர் கணேஷ் மருத்துவமனையில் அனுமதி. சென்னையில் இருந்து 160 பேருடன் பெங்களூருக்கு புறப்பட்ட விமானத்தில் இயந்திர கோளாறு. சென்னையில் மீண்டும் தரை இறக்கப்பட்டது. தூத்துக்குடி பழைய துறைமுகத்தில் மிதவை கப்பலுக்கு அடியில் உள்ள டேங்கை சுத்தம் செய்த போது மூச்சு திணறி 3 தொழிலாளர்கள் உயிரிழப்பு. சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு உடல்கள் மீட்பு. ஆன்லைன் சூதாட்ட செயலி விவகாரம். நடிகர் சோனு சூட், கிரிக்கெட் வீரர் ராபின் உத்தப்பா, யுவராஜ் சிங் ஆகியோருக்கு அமலாக்கத்துறை சம்மன். கடைசி நிமிடத்தில் கூட பாஜக கூட்டணியில் மாற்றங்கள் வரலாம். நயினார் நாகேந்திரன் தகவல். மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.